இன்றைக்கி அருணோட லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்பவே சிம்பிளாக தக்காளி சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தோம். தக்காளி சாதமாக குக்கரில் வைக்காமல் தக்காளியை வந்து நல்லா சுடுதண்ணியில் வேக வச்சுட்டு அதோட தோல்லாம் எடுத்து கையால் நல்லா மசிச்சுட்டு அந்த பேஸ்ட்டை தான் ஆட் பண்ணி செஞ்சிருந்தோம். எண்ணெய் ஊற்றி பட்டை ஜாமா பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதங்கினதும் இந்த பேஸ்ட்டு அதில் ஊற்றி மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி வந்தோன்னே இறக்க போகிற டைமில் வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ண வேண்டியது. குக்கரில் வைக்கிற தக்காளி சாதத்தோட இது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி தேங்காய் சட்னி மிளகா சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. நல்லெண்ணெய் ஊற்றி இந்த கிளறு சாதம்லாம் கிளறதுனால அந்த சாப்பாடு கட்டுறப்ப அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவலும் கொஞ்சமாக வந்து ஆனியன் ரைத்தாவும் வந்து வச்சுருந்தேன். காலையில் கொஞ்சம் நேரம் வந்து சாய்க்குட்டி வந்து வெளியில் அழைச்சிட்டு போய் வெயிலில் வந்து வாக்கிங் மாதிரி இல்லாட்டினா வந்து சைக்கிளிங் மாதிரி அழைச்சிட்டு போவாங்க. அந்த வெயில் வந்து படணுங்கிறதுனால அவன் கரெக்டாக போயிட்டு வந்துட்டான். அப்புறம் அவனை வச்சுட்டே வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் கட்டி ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்பியாச்சு.